வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றால் இதுவரை 14 கர்ப்பிணிகள் உயிரிழப்பு. எக்ஸ்ட்ராசெனேகா 2ஆம் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நாளை முதல் ஆரம்பம். மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து இன்று முதல் ஆரம்பம். ஹிஷாலினியின் மரணத்தை வைத்து ஓட்டுக்குழுவினர் அரசியலாக்க முயல்கின்றனர், ராசானக்கியன் தெரிவிப்பு. ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு முழு ஆதரவு, அரசாங்கம் மீது கடும் அதிருப்தி, சஜித் தெரிவிப்பு. கொரோனாவின் 3வது அலை தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்திய மு.க. ஸ்டாலின். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஊடுருவ முயன்ற 2 சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். முதலாவது கொரோனா அலையில் இருந்து இதுவரையான காலப்பகுதியில் 2404 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதாக குடும்ப நல சுகாதார பணியகம் தெரிவித்துள்ளது. அதன் பணிப்பாளர் சித்ரமாலிதி சில்வா சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார். அதே நேரம் இதுவரையில் 14 கர்ப்பிணி தாய்மார்கள் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் அனைவரும் 3ஆம் கோவிட்-19 அலையினாலேயே மரணித்துள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் பலருக்கு அதி உயர் குருதி அழுத்தம், நீரிழிவு உள்ளிட்ட நோய்கள் காணப்பட்டுள்ளது. அத்துடன் 35 வயதிற்கு மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களே கோவிட்-19 நோயினால் உயிரிழந்துள்ளதாகவும் குடும்ப நல சுகாதார பணியகத்தின் சித்ரமாலிடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 1906 பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,77,118 அதிகரித்துள்ளது. ஆஸ்ட்ராசெனேகா 1ஆம் தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களுக்கு நாளை முதல் 2ஆம் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக கோவிட் பரவல் தடுப்பு தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய நாளை 1ஆம் திகதி மற்றும் நாளை மறுதினம் கொழும்பு விகாரமகாதேவி பூங்காவிலும் நாளை மறுதினம் பத்ரமுள்ள தியத்த உயன பூங்காவிலும் ஆஸ்ட்ராசெனேகா 2ஆம் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் கோவாவேக்ஸ் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள 7,28,460 ஆஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிகள் இன்று பிற்பகல் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஆஸ்ட்ராசெனேகா 1ஆம் தடுப்பூசி செலுத்தப்பட்ட சுமார் 5,40,000 பேருக்கு 2ஆம் செலுத்துகைக்காக குறித்த தடுப்பூசிகள் முதற்கட்டமாக பயன்படுத்தப்பட உள்ளன. இவர்களில் 5,26,000 பேர் கொழும்பு மற்றும் ஹம்பஹா மாவட்டங்களை உள்ளடக்கியவர்களாக உள்ளனர். அந்த தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதன் பின்னர் எஞ்சிய தடுப்பூசிகளை கேகாலை மாவட்ட மக்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசும தெரிவித்துள்ளார். இதேவேளை ஒரு தொகுதி ஆஸ்ட்ராசெனேகா கொரோனா தடுப்பூசிகள் அடுத்த சனிக்கிழமை நாட்டிற்கு கிடைக்கப்பெறும் என்றும் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசும தெரிவித்துள்ளார். மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் மற்றும் புகையிரத போக்குவரத்துகள் நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆரம்பமாக உள்ளன. அரசு உத்தியோகஸ்தர்களை நாளை மறுதினம் திங்கட்கிழமை முதல் சேவைக்கு அழைத்துள்ளமை மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள வழமைக்கான பிரதான காரணியாகும் என்று போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு உத்தியோகஸ்தர்கள் நாளை மறுதினம் திங்கட்கிழமை முதல் சேவைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கமைய நாளை மறுதினம் முதல் வழமை போன்று காலை மற்றும் மாலையில் போக்குவரத்துகள் இடம்பெறும். எவ்வாறாயினும் இடைப்பட்ட நேரத்தில் போக்குவரத்து இடம்பெற மாட்டாது. காரணம், சுகாதார தரப்பின் அறிவுறுத்தலுக்கு அமைய கோவிட் பரவல் அபாய நிலைமை அவ்வாறே காணப்படுகிறது. தொழிலுக்கு செல்வோரின் நலன் கருதியே நாம் இவ்வாறு போக்குவரத்துகளை ஆரம்பித்துள்ளோம். சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்றுமாறு பொது போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ளோருக்கு அறிவித்துள்ளோம். அதுக்கமைய இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாத்திரமே பயணிகளை ஏற்றி செல்ல முடியும். இந்த சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுமாறு தனியார் பொது போக்குவரத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து வழமைக்கு திரும்புவதால் திங்கட்கிழமை முதல் பயண கட்டுப்பாடுகள் தளர்வடையக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட இன்னும் சில சிறுமிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் சேர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இன்று சனிக்கிழமை மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அண்மையில் கூட ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் வீட்டிற்கு முன்னால் ஒரு சகோதரர் கொலை செய்யப்பட்ட அந்த விசாரணைக்கு என்ன நடந்தது என்பது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. மட்டக்களப்பில் இந்த கொலைக்கு யாராவது அரசியல்வாதிகள் குரல் கொடுத்து இருக்கிறார்களா? தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் வீதியில் நின்று போராட்டம் செய்வது வேடிக்கையாக இருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார். ரிஷாட் பதிவுதீன் அவர்களின் வீட்டில் வேலை செய்து தீக்காயங்களுக்கு உள்ளாகி மரணமடைந்த சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதில் எவ்விதமான மாற்று கருத்திற்கு இடமில்லை. முதலாவதாக அந்த சிறுமிக்கான நீதி கண்டறியப்பட வேண்டும் என்பதற்கு குரல் கொடுத்தவன் நான். இரு சமூகங்களுக்கும் இடையே குழப்பத்தை ஏற்படுத்த முனையும் இந்த ஓட்டுக்குழுவினரால் ஏன் மட்டக்களப்பு படுகொலை செய்யப்பட்ட இன்னும் பலர் இருக்கின்றனர்? அவற்றிற்கு எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். உண்மையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் ஊடகங்களுக்கு அதிகமான இறுக்கமான சூழல் காணப்படுகிறது. விருத்தி குழு கூட்டங்களில் ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவது இல்லை. ஊடகங்களில் இதில் உன்னிப்பாக இதை கவனிக்க வேண்டும். 4 மணித்தியாலம் நடைபெறுகின்ற கூட்டத்தை 4 நிமிடங்களில் தெளிவுபடுத்த முடியுமா என்கின்ற கேள்வியையும் ராசாணக்கியன் இதன்போது எழுப்பியுள்ளார். ஆசிரியர் அதிர்வர்களின் சம்பள முரண்பாட்டிற்கு அரசாங்கத்தால் இதுவரையில் சாதகமான தீர்வை காண முடியவில்லை. நாடளாவிய ரீதியில் ஆசிரியர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தனது முழுமையான ஆதரவை வழங்க உள்ளதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அரசாங்கம் மீது அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் வெளிப்படுத்தியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், எதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அல்லது எதற்கு முன்னுரிமை வழங்கக்கூடாது என்பது குறித்து அரசாங்கத்திற்கு எந்த ஒரு திட்ட நோக்கமும் இல்லை. நாட்டின் மாணவர்களின் கல்வி சம்பந்தமாக ஒரு பயங்கரமான அபாயத்தை எதிர்கொண்டுள்ளனர். மறுபுறம் இணையவழி கல்வி முறைமை இன்னும் முறையாக இடம்பெறுவதாக இல்லை. அரசிற்கு சொந்தமான ஊடக நிறுவனங்களை பயன்படுத்தி மாணவர்களின் கற்றல் பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிக்கவும் இல்லை. இவ்வாறான பொறுப்பற்ற செயற்பாடுகளினால் அரசாங்கம் மீது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்பது வெளிநாட்டு செய்தி. மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடத்தப்படும் கொரோனா விழிப்புணர்வு பிரசார பயணத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொரோனா வழிகாட்டல் நெறிமுறைகளை குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறையால் தயார் செய்யப்பட்ட விழிப்புணர்வு பதாதைகளை பார்வையிட்டுள்ளார். விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய கொரோனா பட்ஜெட்டை வெளியீடு செய்துள்ளார். கொரோனாவை வெல்லும் தமிழ்நாடு என்ற பெயரில் நடைபெற்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்விலும் அவர் கலந்து கொண்டுள்ளார். தொடர்ந்து 3வது அலையை எதிர்கொள்ளும் விதமாக தயார் செய்யப்பட்ட காணொலியை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாஸ்கப் என்ற பெயரில் வைக்கப்பட்ட செல்ஃபி மையத்தின் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். நிகழ்வின் இறுதியாக தமிழ்நாடு முழுவதிலும் செல்லும் கொரோனா விழிப்புணர்வு பிரசார வாகனத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைத்துள்ளார். இந்திய பாகிஸ்தான் எல்லையில் பஞ்சாப் மாநிலத்தின் வாயிலாக ஊடுருவ முயன்ற 2வரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டுள்ளனர். பஞ்சாப் மாநில பொரஸ்பூர் அருகே தஹ்லான் பகுதியில் இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகே எல்லை பாதுகாப்பு படையினர் ரோந்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பாகிஸ்தான் பகுதியில் இருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற 2வரை கண்ட எல்லை பாதுகாப்பு படையினர் அவர்கள் 2வரையும் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள எல்லை பாதுகாப்பு படையின் அறிக்கையில், இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றார்கள். அதை தடுக்கும் விதமாக முதலில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் அந்த எச்சரிக்கையை அவர்கள் மதிக்காமல் தொடர்ந்து இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றனர். எனவே அவர்கள் எல்லை பாதுகாப்பு படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டனர் என்று கூறப்பட்டுள்ளது. ஊடுருவல் முயற்சி குறித்தும் சுட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் குறித்தும் எல்லை பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணைக்கு பின்னரே மேலதிக தகவல்கள் வெளிவரும் என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.